ஆச்சாரி, ஒரு முக்கியமான பதிலுரை, நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதிலுரை அப்படின்னா பெரும்பாலும் ஒரு தனி மனித தாக்குதலில் இறங்கிட்டாரா, அவர் இன்னும் மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், 3வது முறையாக பிரதமராக வரக்கூடியவர் அப்படின்னு திரு ஜென்ரா முன்வைக்கிறாரு. மணிப்பூர் பற்றி எதுவுமே பேசப்படலை, அல்லது எழுப்பப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அதற்கு பதிலாக மீண்டும் ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துகிற அந்த வாதம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக இருந்துச்சுங்கிற விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். நீங்க கேட்ட இந்த கேள்விகள்ல ராகுலோடைய நேற்று எப்படி அவர் பாராளுமன்றத்துக்குள்ளர அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அதை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த நீங்க கேட்ட 2 கேள்விகளுக்கும் சரியா நீங்க விரும்புறதுனால ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம். இல்ல நம்ம பேசிடலாம், தாராளமா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இதை பேசினா சரியா இருக்கும். அதாவது ராகுல் காந்தி பாராளுமன்றத்துடைய அந்த நடைமுறைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பாராளுமன்றத்துக்குள்ளார ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சில வரைமுறைகள் இருக்கின்றன. அதை முழுக்க அவர் மீறினார். பாராளுமன்றத்துக்குள்ளார ஒரு மதத்தை பற்றி இழிவா பேசக்கூடாது, அது ஒரு விஷயம். 2வது இந்து மதத்தை அவர் என்ன பேசினார்ன்றத நீங்க பேசுனீங்க நேத்து எல்லா சேனல்லையும் இதை பத்தி தான் பேசணும். இந்து மதத்தை எவ்வளவு தவறா இன்டர்பிரட் பண்றீங்கன்றாரு திரு ஜென்ராம் தொடக்கத்திலே அதான் சொன்னாரு. அது மாதிரி கிடையாது. அவர் பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டால் அவர் இன்னும் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பாரு. ஈவன் அவர் இந்து மதத்தை பத்தி மட்டும் பேசல. இல்ல என்ன சொன்னாரு நீங்க சொல்லிடுங்க, அந்த நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா தப்பா போக வேண்டாம். நீங்க உங்க புரிதல்ல இருந்து இந்து மதம் குறித்து ராகுல் காந்தி என்ன தவறா பேசினார்? என்னையை பொறுத்தவரை மட்டுமல்ல, எல்லாரையும் பொறுத்தவரை இந்துக்கள், இந்து மதம் ஒரு பயங்கரவாதத்தை கட்டமைத்து சொல்லப்பட்ட ஒரு மதம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் பேசினார். அந்த இடத்துல ஆரம்பிக்கல. தமிழன் பிரசனா 1 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் குறுக்கிட்டாரு, காங்கிரஸ்காரர் தான் குறுக்கிட்டாரு. நீங்க சொல்லுங்க அவருக்கு. அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் வந்தது. இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணதை இப்ப யாரோ ஒருத்தங்க கூட பேசினாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல இதுக்கெல்லாம் இடமில்லை. எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதை கொச்சைப்படுத்தும் பொழுது அதுக்கு அப்ஜெக்ஷன் ஒரு சார்பாக வரும் பொழுது அதை கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியதான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறித்து சொல்லதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்களே, அதெல்லாம் தடை செய்யப்பட்டவையான கேள்வி எழுப்புறாரு. அதாவது நம்ம ஜனாதிபதி உரை மேல நம்ம நன்றி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த தீர்மானத்தை ஒட்டி நம்ம பேசுறதை விட்டுட்டு அவர் மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படின்னு பேசினார் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவர் தரம் தாழ்ந்தார், தடமும் தாழ்ந்தார். அதுதான் குழந்தைத்தனமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்துல எப்படி சார் எடுத்துக்கிறது? தரமான பேச்சு. உண்மையிலேயே அவருடைய குழந்தைத்தனத்தை தான் நேத்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, வேற ஒண்ணுமே இல்லை. அதை என்னவா எடுத்துக்கிறது? தரமான பேச்சு சார். எப்படின்னா, அதாவது ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு நண்பரே நண்பரே நீங்க சொல்லுங்க, அது தரமான பேச்சா? நான் பேசுறேன். நான் தான் கேட்கிறேன். எனக்கு இன்னைக்கு பொய் பேசுபவர், அதாவது உண்மைக்கு மாறான அப்படின்னு சொல்லணும். நம்ம சட்டமன்றத்தில் பொய்ங்கிற வார்த்தையை ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மைக்கு மாறாக பேசக்கூடியவர், ஜாமீனில் இருப்பவர், குழந்தைத்தனமாக அழுபவர், இதெல்லாம் என்ன விமர்சனம்னு எடுத்துக்கணும்? அல்ல அதாவது இவிஎம் பத்தி அதான் நான் லிஸ்டே கொடுக்குறேனே. இவிஎம் பத்தி பேசினாரு, கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசினாரு, HIL பத்தி பேசினாரு, LIC பத்தி பேசினாரு. அதே மாதிரி அக்னிவீர் திட்டம், அந்த அக்னிவீர் திட்டத்துல மத்திய அரசு என்ன செஞ்சிச்சுன்றத உடனடியாக ராணுவ அமைச்சர் எழுந்திருச்சு அதுக்குரிய தரவை கொடுக்கிறாரு. அதை பத்தி பேசினாரு. சோ இதுல தொடர்ச்சியா அவர் பேசினது, அவருக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில எங்க மேல அவர் எத்தனை குற்றச்சாட்டுகள் வேணாலும் வைக்கலாம். ஆனா அதே சமயத்துல அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான ஒரு தரவு இருந்தால் அதை நாங்க கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அந்த தரவுல தவறுகள் அதுக்கான கவுண்டர் பண்றதுக்கு பதில சொல்றது உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நீங்க அதை செஞ்சீங்களே, எல்லா நேரங்களையும் இன்டர்வியூ பண்ணீங்க, பேசுறீங்க, சொன்னீங்க. அதாவது எல்லாம் சொல்லிட்டு நீக்கப்பட்டுச்சேன்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல
இல்ல நீக்க பண்ணணும்னா அது வந்து அவை குறிப்பு, அது ஸ்பீக்கருடைய டொமைன் ஏரியால வருது. அப்ப நாம சொல்றதுனால இப்ப வந்து டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது, அது ஆளுங்கட்சியா வந்து அதுக்கு முன்னாடி அவை தலைவரை திரு அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் 3 பேரும் போய் சந்தித்தார்கள் என்பதும் செய்தி தானே? சந்திச்சாங்கிறது உண்மைதானே? அவங்க கோரிக்கை வச்சாங்கிறது உண்மைதானே? அப்ப அதுதான் கேக்குறோம், ஆளுங்கட்சியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? அதாவது கார்த்திகை செல்வன், நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இத பத்தி பேசிட்டு போயிடுவோம். இன்னும் 100 வருடம் கழிச்சு, இப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கும் அதை வந்து பத்திரமா நம்ம அப்பப்ப ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ பாராளுமன்றத்துல ஒரு குறிப்பு வந்துச்சுன்னா அந்த குறிப்பு தவறான குறிப்பா இருந்தா அதை நீக்குவது வந்து சபாநாயகரோட உரிமை, அதை வந்து சுட்டிக்காட்டுவது வந்து ஆளுங்கட்சியோட உரிமை. அதை தான் நேற்று செஞ்சிருக்காங்க, அதனால தான் நீக்கிருக்காங்க. அல்லது நீக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அங்க இருந்து பிரதமர் உரை இன்னைக்கு தொடங்குறார். அதுல என்ன எதை பிரதானப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? அரசியல் விமர்சனமா இருந்துச்சா, தனி மனித தாக்குதலா இருந்துச்சா, அல்லது மக்களுக்கான செய்தியா இருந்துச்சா? இது முழுக்க முழுக்க தனிநபர் வந்து அட்டாக்கே கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் விமர்சனம். ஏன்னா அதாவது காங்கிரஸ் உடைய வரலாறை வந்து அவர் வரிசைப்படுத்திட்டே இருக்காரு. 1984க்கு பிறகு 250 சீட்டுகளை தாண்டாத ஒரு கட்சி, கடந்த 3 தேர்தல்களில் 3 இலக்கத்தை தொடாத ஒரு கட்சி, மத்திய பிரதேசம், குஜராத், இன்னொரு மாநிலம் எல்லாத்திலையும் வந்து மைனஸ் பண்ண ஒரு கட்சி. எங்களை என்னத்தை பேசுறாங்க? நீங்க சொன்ன ஒரு விஷயம் திடீர்னு நினைவுக்கு வருது. இப்ப என்ன சொன்னீங்கன்னா, இந்த நேத்திக்கு ராகுல் காந்தி பேசும்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு, குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிறது தானே, அதுல போய் என்னெல்லாம் பேசுறது? நீங்க முன்னுதாரணமா இப்ப நாம என்னெல்லாம் பேசியிருக்கோன்ற ஒரு பார்வை வராதுங்களா? நீங்க காங்கிரஸ் கட்சி 1947ல இருந்து என்ன பண்ணுச்சு, 54ல என்ன பண்ணுச்சு, 60ல என்ன பண்ணுச்சு, 75ல என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான நேரமா, அல்லது குடியரசுத் தலைவருக்கு நன்றி சொல்றதா? கார்த்திகை செல்வன், அதாவது இதனுடைய தொடர்ச்சி யாரு ஆரம்பிச்சு வச்சது? எல்ஓபி தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அவருக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சியில இருந்து பிரதமருக்கு இருக்குதா இல்லையா? அப்படி இல்லாட்டினா இன்னைக்கு நீங்க அதாவது வந்து இல்ல, அதாவது நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அதாவது வந்து யாருமே வந்து இடைமறித்து பேசவே இல்லை. எப்பொழுது பிரதமர் வந்து வேற பாதையில போனாரோ அப்பதான் வந்து அவரை பேச விடலன்னு. நீங்க தயவு செய்து ரெக்கார்டை நீங்க திரும்பி போட்டு பாருங்க. 2 மணி நேரம் 14 நிமிஷத்துல அவர் எழுந்திருச்சு நின்னதுல ஆரம்பிச்சு முடிக்கிறவரை ஒரே ஒரு சமயத்துல மட்டும்தான் அவங்க வந்து அமைதி காத்தாங்க. எப்பன்னா ஹாத்ரஸ்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 115 பேர் வந்து இறந்துட்டாங்க இங்க உத்தரப்பிரதேசத்துல ஹாத்ரஸ் இடத்துல. அதுக்காக ஒரு இரங்கலுக்காக பேசினதை தவிர அந்த ஒரு நிமிடம் 2 நிமிடம் தவிர தொடர்ந்து பிரதமரை வந்து அவர் பேசவே விடலை, யாருமே பேச விடலை. தொடர்ந்து அந்த வெல்குள்ளார போய் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் ஜனநாயக முறையா? இதுதான் பார்லிமெண்டரி ப்ரொசீஜரா? இன்னைக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்காரு, அந்த கடிதத்துல அவர் யூஸ் பண்ற வார்த்தை பார்லிமெண்டரி டெமோக்ரசி. அதே பார்லிமெண்டரி டெமோக்ரசியை ராகுல் காந்தி இன்னைக்கு பயன்படுத்தினாரா? அவர் வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற தன்னுடைய சகாக்களை கூச்சம் போடுங்கன்னு உசுப்பி விட்டாரா இல்லையா? தயவு செய்து நீங்க பார்த்து சொல்லுங்க. தெரியல, நீங்க தான் சொல்லணும். நோ எனக்கு தெரியாது, நாங்க காட்சிகளை எதையும் பார்க்கல, பார்த்து நீங்க சொல்லலாம். ராகுல் காந்தி என்ன செய்து கொண்டிருந்தாருங்கிறது எப்ப காட்சியா நீங்க காமிச்சிருந்தா நம்ம இப்ப விமர்சிக்கலாம். எனக்கு தெரியல. சபாநாயகர் இல்ல கார்த்திகை செல்வன், சபாநாயகரே சொல்றாரு, ஆன் ரெக்கார்ட் இருக்குது. தயவு செய்து ஒரு எல்ஓபியா பிஹேவ் பண்ணுங்க. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை நீங்க உசுப்பேத்தி விட்டு கோஷம் போட சொல்றீங்களே, அதுக்கு பிறகுதான் ராகுல் காந்தி அமைதியா உட்கார்ந்து. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நீங்க யாரு வேணாலும் அதை வந்து மறுத்து பார்க்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்.